1,90,000 சதுர அடி பரப்பளவுல 300 கோடி மதிப்பீட்டில் 8 படங்களுடன் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் ஆய்வு மையம் என்பது துவக்கப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது தீவிரமாக. இந்த நிலையில் இந்த பணிகளை விரைவில் முடிப்பதற்காக காலையில் ஆய்வு மேற்கொள்ள வந்த பொதுத்துறை அமைச்சர் ஏவாவேலு இந்த கட்டிட பணிகளாம் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது இந்த கட்டிட முகப்பிலும் நுழைவாயிலும் மிகப்பெரிய அளவுல கண்திருஷ்டி படம் என்பது வைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து ஒரு சர்ச்சையான செய்தி என்பது வெளியானது. குறிப்பாக மூட நம்பிக்கைக்கு எதிராக பொருள் கொடுத்தவர் தந்தை பெரியார். எனவே அவர் பேரில் கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த ஆய்வு மையத்துல நூலகத்துல தற்போது இது போன்ற கண்திருஷ்டி படம் வைக்கப்பட்டது கண்டனத்துக்குரியது என்று சொல்லி தந்தை பெரியார் திராவிட கழகம் மற்றும் பெரியாரி அம்பேத்கர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். இது குறித்தான செய்தி என்பது நியூஸ் 7 தமிழ் காலை ஒளிபரப்பானது. இதை வைத்து அனைத்து பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் பின்பற்றுவதும் இது குறித்தான ஒரு கண்டனங்களை எழுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில தற்போது அந்த முகப்பில் வைக்கப்பட்ட படமும் கட்டிடத்தில் மேல் வைக்கப்பட்ட மிக பிரம்மாண்ட முறையில் வைக்கப்பட்ட 2 படங்களும் அகற்றப்பட்டிருக்கிறது.